ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பவளமல்லி செடி. இந்த செடியை நர்சரியில் வெறும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஏதோ ஒரு செடி வாங்கினாலும் ஆரம்பத்தில் அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் வாங்கிட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே இந்த செடி வாடி போயிடுச்சு. நான் எப்பயுமே மாடித்தோட்டத்தில் இருக்க ஒவ்வொரு செடிகள்கிட்டையும் பேசுவேன். இப்போல தான் இந்த பவளமல்லி செடிகிட்டையும் நான் பேசி செடியெல்லாம் நல்லா தடவி கொடுத்துட்டு எல்லா செடிகளுக்கும் எடுக்கிற அக்கறையை இந்த பவளமல்லி செடிக்கும் கொடுத்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மொட்டு வச்சோடனே எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம எப்போயுமே பாசிட்டிவாக பேசினோம்னா செடிகளும் காது இருக்குது, கேட்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. இந்த பவளமல்லி செடி எப்பயும் ராத்திரியில் பூத்து காலையில் உதிர்ந்துடும். இந்த பவளமல்லிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதோட இலை, பூக்கள், விதை, வேறு, பட்டை என அனைத்தும் மருத்துவ குணங்களுடையது. இருமல், சளி பிரச்சனை, உஷ்ணம், மூட்டு வலி, சர்க்கரை நோய், காய்ச்சல் என பலவித நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. இந்த பவளமல்லியோட ஆங்கில பெயர் நைட் ப்ளூயிங் ஜாஸ்மின். இந்த பூவோட காம்பு சிவப்பு நிறத்துலையும் பூக்கள் வெள்ளை நிறத்துலையும் இருக்குது. காலையில் மாடித்தோட்டத்துக்கு போகும்போது மாடித்தோட்டமே நறுமணமாக இருக்குது. அந்தளவு நல்ல வாசனையாக இருக்குது இந்த பவளமல்லி. பூக்களெல்லாம் பறிச்சிட்டு ஒரு மாலையாக கட்டியாச்சு. இடையில முல்லைப்பூவை கலந்து கட்டியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.